வங்க கடல் தொட்டு நிற்கும் தங்க தமிழ்நாடு இந்திய திருநாட்டின் முதல்நிலை பெற்றிடவும் தமிழக மக்கள் முதன்மை நிலை பெற்று செலுத்திடவும் ஏனைய மாநிலங்களெல்லாம் உயர்ந்து நோக்க எண்ணில்லா ஏற்றமிகு திட்டங்கள் தந்து புதுமை தமிழகத்தை படைத்து தந்திடும் தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் சின்னம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நீங்களே என்று தமிழக மக்கள் போற்றி பண்பாடும் புண்ணியத்தின் சிகரம் கலைத்தாயின் திருமகளாய் தமிழ்த்தாயின் தலைமகளாய் தமிழர்கள் இதயங்களில் குடியொன்றிருக்கும் தெய்வீக திருவடிவம் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 12வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க விழா தலைமையேற்றுள்ள சென்னை சர்வதேச திரைப்பட விழா குழுவின் தலைவர் சகோதரர் கண்ணா அவர்களே, விழாவில் பங்கேற்றுள்ள திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் வாசு அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய திரைப்பட நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் சங்க தலைவர் டாக்டர் அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, வருண்குமார் அவர்களே, சென்னை மார்க்ஸ் முல்லர் பவன் இயக்குனர் திரு சிப்பத் அவர்களே, முன்னதாக வரவேற்கிறாற்றிய அன்பு சகோதரர் அவர்களே, விழாவில் நிறைவாக நன்றியுரை ஆற்றல் செயல் வீரர் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர் தங்கராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற டைரக்டர் உதயகுமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி சுபாஷினி மணிரத்னம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி சிஆர் சரஸ்வதி அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றுள்ள தமிழ் திரைப்பட படைப்பாளிகளே, திரையுலகின் அனைத்து துறைகளைச் சேர்ந்த திரை கலைஞர்களே, வல்லுநர்களே, திரையுலக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் உருவான காலம் தொட்டு மக்கள் தங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நம்பிக்கைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் அக்கருத்துக்களை கேட்பவர்கள் மனதில் பதியும்படி சுவைப்பட எடுத்துக் கூறவும் படிப்படியாய் வளர்ச்சி பெற்ற பல பரிமாணங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். சைகைகள் மூலம் உணர்த்துதல், கதை சொல்லுதல், சொற்பொழிவாற்றுதல், பாட்டு பாடுதல், நடனம் ஆடுதல், பாத்திரமாகவே மாறி கூத்தாடுதல் என பல வழிவகைகள் கையாளுகின்றனர். ஆனால் இத்தனை பரிமாணங்களையும் ஒன்றாய் கலவையாக்கி மக்கள் மகிழ்ச்சியோடு மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு கண்டு ரசித்து உணர்கின்ற ஒரே வழிமுறை உண்டென்று சொன்னால் அது திரைப்படம் ஒன்றுதான். பொழுதுபோக்குகளின் ராணியாகவும் புதுமை படைப்புகளின் திலகமாகவும் புரட்சிகளுக்கு வித்திடும் களமாகவும் விளங்குவது திரைப்படம் ஒன்றுதான். புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் ஏணியாகவும் அதே நேரம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும் வாழ்வாதாரமாகி அவர்களின் வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தோணியாகவும் திகழ்வது திரைப்படத்துறை ஒன்றுதான். மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பேற்கும் காலங்களில் எல்லாம் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கென பல அரிய திட்டங்களை வழங்கி அதன் வளமைக்கும் செழுமைக்கும் வழியமைத்து கொடுத்து வருகிறார். மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு 3வது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தனியொரு குடும்பத்திடம் சிக்கி சிதைந்து சின்னாவனமாய் கொண்டிருந்த தமிழ் திரையுலகை மீட்டுக் கொடுத்தார். ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதிலே பங்கேற்கும் அனைத்து கலைஞர்களும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 1993ஆம் ஆண்டில் சிறந்த திரைப்பட ஒப்பனை கலைஞர், சிறந்த திரைப்பட தையர் கலைஞர், 2002ஆம் ஆண்டில் சிறந்த பின்னணி குரல் கொடுப்பவர் டப்பிங் ஆண், சிறந்த பின்னணி குரல் கொடுப்பவர் டப்பிங் பெண், 2004ஆம் ஆண்டில் சிறந்த நகைச்சுவை நடிகை, சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகை ஆகியோருக்கு புதிய விருதுகளை தோற்றுவித்து ஆணையிட்டார்கள். தனது நடிப்பு திறனால் தமிழ் திரையுலகுக்கு உலக புகழ்பெற்று தந்த சிவாஜி கணேசன் பெயரால் விருது ஏற்படுத்தி விருதாளர்களுக்கு 5 பவன் தங்க பதக்கமும் கேடயமும் வழங்கிட செய்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள்தான். பெண்ணுரிமை மீதும் பெண்கள் நலம் மீதும்
தனி அக்கறை கொண்ட மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களை பற்றி நல்ல முறையில் பிரதிபலிக்கின்ற தமிழ் திரைப்படத்திற்கு பரிசீலித்து விருது வழங்க ஆணையிட்டார்கள். குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தரமான திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு திரைப்படத்திற்கு வழங்கப்படும் மானிய தொகையை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழ் திரைப்பட வரலாறு அழிந்து விடாமல் பாதுகாக்கும் பொருட்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைப்படி திரு புலி மீஸ் ஆனந்தன் அவர்களிடம் உள்ள 1931 முதல் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்த பல்வேறு விவரங்கள், புத்தகங்கள், மலர்கள் ஆகிய சேகரிப்புகள் ரூபாய் 10 லட்சத்துக்கு வாங்கப்பட்டு ஆவணமாக தொகுக்கப்பட்டது. பல்வேறு துறைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் இடங்களுக்கு திரைப்பட படப்பிடிப்பு அனுமதி பெறப்படும் முறையினை மாற்றியமைத்து இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அவர்களால் ஒற்றை சாளர முறையில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி அளிக்கும் எளிய முறையை மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் அறிமுகப்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணைப்படி தமிழ்நாடு திரைப்படத்துறையினர் நலவாரியத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறையினர், சின்னத்துறையினர் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காகவும் திரைப்படங்களை சிறந்த முறையில் தயாரித்து வெளியிட வேண்டியும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் அறிவித்தவாறு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் காலியாக உள்ள 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 15 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதியுடன் முழுவதும் குளிரூட்டப்பட்ட 2 படப்பிடிப்பு தளங்கள் அமைக்கப்பட உள்ளன என்பதையும் எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் நுழைவாயிலில் முகப்பு வளைவும் பாரதரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மார்பளவு சிலையும் அமைக்கப்பட உள்ளது என்பதையும் இங்கே தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதே வகையில் தமிழ் திரைப்பட படைப்பாளிகளும் வல்லுநர்களும் திரைப்படத்துறையின் பல்வேறு பிரிவுகளிலும் வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களும் தலைசிறந்த உலக திரைப்படங்களை இங்கிருந்தே கண்டு அதன் சிறப்புகளை உள்வாங்கி தமிழ் திரையுலகை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆண்டுதோறும் சென்னையிலே சர்வதேச திரைப்பட விழா நடத்திட ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார் என்பதை இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா நடத்த 2011ஆம் ஆண்டு ரூபாய் 20 லட்சம் ரூபாயும், 2012ஆம் ஆண்டு ரூபாய் 50 லட்சம் ரூபாயும், 2013ஆம் ஆண்டு உலக திரைப்பட வல்லுநர்களால் கேன்ஸ் திரைப்பட விழா என்றும், வெனிஸ் திரைப்பட விழா என்றும், டொரண்டோ திரைப்பட விழா என்றும் எவ்வாறு பேசப்படுகிறதோ அதே போல் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவும் உலக அளவில் புகழ்ந்து பேசப்படும் என்பதை இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். சமைக்கின்ற உணவின் சுவை எதில் இருக்கிறது என்றால் அதை சாப்பிடுவதில் தான் இருக்கிறது. அதேபோல் தயாரிக்கப்படும் திரைப்படத்தின் சிறப்பு எதில் இருக்கிறது என்றால் அந்த படத்தை மக்கள் பார்ப்பதில் இருக்கின்றது. ஆகவே மக்கள் பார்க்கின்ற படங்களை எடுக்க வேண்டும், பார்க்கக்கூடிய படங்களை எடுக்க வேண்டும், மக்களுக்கு பயனளிக்கும் படங்களை எடுக்க வேண்டும் என்று கூறி இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை நடக்கும் 12வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா மிகவும் வெற்றிகரமாக நடத்திட எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 55 வருடங்களுக்கு பிறகு வசனங்களை மட்டுமே நம்பிய தமிழ் சினிமாவில் கற்பனை கதையை உலக பாணியில் காட்சிகளையும் ஒளியையும் உயிரோட்டமாக இயக்கிய படங்கள் முள்ளும் மலரும், புதிரி பூக்கள், பூட்டாத பூக்கள், மெட்டி, நெஞ்சத்தை கீழாதே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையில் இருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய எனது சகோதரர்களே, சகோதரியே மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் எனக்கு பிரியமான என் தொழில் சார்ந்த மிக மிக முக்கியமான நண்பர்கள், அந்த இன்ஸ்டிடியூட்டில் பிடிக்கும் திரைப்பட எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி மாணவர்கள், ஏதாவது எப்பவுமே நன்றிக்கு மறக்கூடாதுங்க. யாருமே நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு முன்னாடி என்னை பற்றி பேச
அதுக்கு நான் வந்து எனக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையா, தட்ஸ் டிஃபரெண்ட் திங். ஆனால் இந்த இடம் நான் பேசுவதற்கு ஒரு தகுதி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர், சுருக்கமாக சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் இங்கு மட்டுமல்ல, நான் சென்ற 2 நாடுகளில் 2 முக்கிய தலைவர் என்று பேசும்போது கூட முதல் வார்த்தையாக இந்த வாய்ப்பு கூறிவிட்டுத்தான் பிறகு பேச்சை நான் தொடர்ந்தேன். இது 12வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சிந்து நடத்துகிறது. இதில் ஒரு சின்ன துர்பாக்கியம், ஒரு சின்ன விஷயத்தை தவறு என்று எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். உலக சினிமாக்கள்ங்கிறது வேற, சினிமா உலகங்கிறது வேற. நான் உலக சினிமாக்களை ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன், தவிர சினிமா உலகத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ நானும் எல்லாரையும் போல வேடிக்கை பார்க்கறேன்னு தவிர என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது. இது சத்தியமான வார்த்தைகள். இப்போதான் எங்கள் வீட்டு போன சுகாஷினியும் நண்பர் ஈடிவி தனஞ்சயன் அவர்களும் என்னை அழைத்த போது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூப்பிட்டப்போ தான் நிச்சயமாக வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆர்வமாக தான் நான் வந்துடுறேன். ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு. எனக்கு மிஸ்டர் தங்கராஜ் அவர் நல்லா இருந்தார். அதுக்கு முன்னால் அவருக்கு சீனியர் ஏவி ராஜகோபால்னு சொல்லிட்டு ஆடிட் பேச்சனோட எழுத்தாளர், அவர் தான் மூலகர்த்தா த சிஃப். அதற்கு பின் பொறுப்பேற்றவர், அவரது மறைவுக்கு பின் வந்தவர் திரு தங்கராஜ் அவர்கள் எனது நெருங்கிய நண்பர் தான். இருப்பினும் இந்த 11 ஆண்டுகளாக இது இவ்வளவு அற்புதமாக நடைபெற்று வருகிறது, இவ்வளவு சோதனைகளை தாண்டி வருகிறது. இதற்கு என்னுடைய அருமை சோதனைகளாக இருக்கும் திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள் அத்தனை பேர் எவ்வளவு அறுபாடுபட்டிருக்கிறார். அதற்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு உதவி இருக்கிறது, இது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று இந்த சவால் என்பது இப்பொழுதுதான் சுகாஷ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னவா பேச, எனக்கு ஒன்றும் பேச தெரியாதே இருந்தேன். காரணம் சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துட்டேன். அது பல சமயம் எனக்கு பெரிய பலகீனமாகவும் இருந்திருக்கு, ஒரு வகையில் பலமாகவும் இருந்திருக்கு. இது எப்படியோ எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக உலக சினிமாக்களை பார்க்க எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும். உலக சினிமாக்கள்னா நம்முடைய இந்திய எல்லையை தாண்டி உள்ள நாடுகளில் இருக்கிறது மட்டுமே தான் உலக சினிமா என்பதும் ஒரு அர்த்தம் அல்ல. அப்போ 1954 பதில் பஞ்சலில் ஆரம்பித்தார் சத்யஜித் ரே. அவர் என்ன சாதாரண மனுஷன், எல்லா நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சார் அவர். ஸோ அதனால் நம்முடைய வளர்ச்சி அசுரத்தனமான வளர்ச்சி, அது பெருமளவில் ஒட்டு மொத்தமாக இந்தியன் சினிமா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பின்னால சில பின்னடைவுகள் ஏற்படுத்தி நிறைய. சத்யஜித்தை பின்பற்றி பல பேர் படம் எழுத முன்வந்தாலும் கூட பரிபூர்ணமா இந்தியன் சினிமானா இப்படித்தான் இருக்கணும், இதுக்குன்னு ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம டூயட் பாடிட்டு இருக்கோம். யார் கேட்கறது சினிமா நடக்குமா டூயட் பாடுறது? உலக சினிமாவையும் பார்த்துருக்கோம். ஆனால் ஒன்று அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நம்மகிட்ட அற்புதமான இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அப்படி டேலண்ட் உள்ளவங்க நம்மகிட்ட இருக்கிறாங்க சார். ஆனால் என்ன காரணம் எனக்கு தெரியாது. இப்போ திரும்ப சொல்றேன், சினிமா உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது நான் சொல்லிட்டேன். ஏன் திரும்ப 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 நாம் இந்த டூயட்டுகளுக்கும் கோஷ்டி பாடல்களுக்கும் குரூப் டான்சஸ் இதுக்கு அதிக முக்கியத்துவம் இந்திய அளவில் கொடுக்குறோம். அது ஏன் எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும் உலக சினிமா, வேர்ல்டு அதர் கண்ட்ரி சினிமாக்களை பார்க்கணும். அதனால நம்ம என்ன லாபம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரது உண்டு. இருந்தாலும்
நானும் இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டா எல்லா கண்ட்ரி ஃபிலிம்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால டர்க்கிங்கிற ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ அற்புதமாக படம் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு டர்க்கிஷ் ஃபிலிம் பார்த்தேன், அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு, டவர் வாட்ச்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்முடைய சினிமா பற்றிய சிந்தனையை, ஞானத்தை, அதன் மேன்மையை புரிந்து கொள்வதற்கு உலகத்தின் அற்புதமான சினிமாக்களை தயாரிக்கும் நாடுகளுடைய படங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம், மிக அவசியம். அதற்கு முன்பாக நாம் வாழும் சமூகத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி அவங்க நீங்க பார்க்க போறீங்க, இத்தனை கண்ட்ரி படங்களை பார்க்க போறீங்க. அந்த கண்ட்ரி ஃபிலிம்ஸுடைய prominent focus only about their society and their problems. அவங்களுடைய ஒரிஜினல் சிவிலைசேஷன், அவங்களுடைய கல்ச்சர், நம்முடைய கதை. நம்ம படம் எடுக்கணும்னு நம்முடைய ஸ்டேட், தமிழ்நாடு, கர்நாடகமா, ஆந்திரமா, ராஜஸ்தானா, அஸ்ஸாமியா, ஒரியாவா, பெங்காலியா, மொத்தத்தில் இந்தியாவுக்கு ஒரு தனி கல்ச்சர் இருக்கு. மாநிலம் இருக்கு. நம்முடைய மாநில படம், நம்முடைய மாநில கல்ச்சரை அதை பிரதிபலிக்கிறார். அதுக்காக நான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நான் சொல்ல வரல. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு தனி லைசன்ஸ் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அதை தவிர்த்த சினிமாக்கள் மட்டும்தான் இது நம்மளால முடியும். அதுதான் ரொம்ப சின்ன விஷயம். ஒரு ஷேர் பண்ணி இப்படி எடுத்து விட்டு எப்போது எவ்வளவு சுலபமான காரியமோ அதே போல நம்ம மாத்திக்கிறோம். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். எனக்கு இன்னொரு, நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், மிஸ்டர் தங்கராஜ் பேச வேண்டியிருக்கு. முதல்ல இந்த 12th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மிக சிறப்பாக நடந்துட்டு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற திரையுலக சகோதரர்கள் சகோதரிகள் பெருமை சேர்க்கும், நன்மை பயக்கும். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் sanction of 50 lakhs this year also for the Chennai International Film Festival. Thank you, sir. We hope we will have more such kind of support, and then with even the support of the government, we will have, as you have rightly said, yes, we will try to come up to our expectation. Yes, this is the Chennai festival like that. So we express our sincere thanks to the Honorable Minister, Mr. Sarath Kumar, Mr. Mahendran, and Mr. Vasu, and Mr. Rajkumar, and other dignitaries who were able to spare their valuable time and participate in this function and making it a very grand success. Also, we are thankful to all the dignitaries and the invited guests and our friends who have come up on our expectation. Our special thanks to Mr. Venkatesan, the owner of the theatre, who has been kind enough to provide all the support. In fact, yes, for the sake of our festival, he has taken one the film for even within 6 days also. Thanks, Mr. Venkatesan. So we hope you will enjoy the festival, and we thank one and all for all the support, and we hope we will come up to our expectation. Thank you, friends. Thank you, friends. Please.